ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்றாங்க. அது தம்பி ஏதோ சொல்றாரு, அது அதை போய் நம்ம இது பண்ணிக்க வேண்டியது இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவரே ரொம்ப நாள் ராமசாமி நாயக்கர் தான் கையெழுத்து போட்டுருந்தாங்க. பெரியார் இங்க ஒரு படம் வந்துச்சுல, இங்க பெரியார்னு ஒரு படம். அங்க என்ன, அங்க ஆந்திரால அந்த படம் வரும்போது பேர் என்ன இல்ல, அங்க போகும்போது நாயக்கர் தான் படம் வந்தது. பெரியார் ராமசாமி நாயக்கர் தான் பேர் வச்சு படம் வெளியிட்டாங்க. அது தெரியுமா தெரியாதா? ரொம்ப நாள் அவர் எழுதின கடிதங்கள் எல்லாமே, முகமது அலி ஜின்னாவுக்குலாம் எழுதின கடிதங்கள்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாம் நாயக்கர் தான் போட்டுக்கணும். வேணா உங்களுக்கு அனுப்பி வைக்கவா என்ன கடிதங்கள் இருக்கு. இன்னைக்கு அவங்க தம்பி ஏதோ சொல்றாரு, அது அதை போய் நம்ம இது பண்ணிக்க வேண்டியது. ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்றாங்க. ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கூட சாதி சாயம் பூசுற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த உலகத்துல எது சரி எது தவறு அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்த்தாலே போதும், ஒரு குழப்பம் இல்லாத ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை ஒன்று வாழலாம். எதுக்கும் ரொம்ப எமோஷனலாக ஆகாதீங்க, அவ்வளோ வருத்தலாம் இல்லை. டெக்னிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் அப்ரோச்சோடவே திங்க் பண்ணுங்க. ஏன்னா வரப்போகிற இயர்ஸில் ஆல்ரெடி வந்துட்ட இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தை எதிர்கொள்றதுக்கு அதுதான் ஒரே வழி. ஸ்கை இஸ் வாஸ்ட் அண்ட் வைட் அண்ட் யூ ஹேவ் ஸ்ட்ராங் விங்ஸ். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ஃப்ளை லைக் எ பேர்ட் வித் கரேஜ், கன்விக்ஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸ். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா?